அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் மிகப்பெரிய கருத்து கணிப்பை சமர்ப்பித்த ரவீந்திரன் துரைசாமி இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே ரவீந்திரன் துரைசாமியோடைய நேர்காணலை மக்கள் விரும்பி பார்க்கறதுக்கு முதல் முக்கிய காரணமே வெறும் வாய் வார்த்தையாக கருத்து கணிப்பை சொல்லாமல் ஒரு முழு ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பிறகுதான் இந்த தலைவர் இந்த இடத்துல இவ்வளவு ஆளுமையில் இருக்காரு, இவ்வளோ வாக்கு வங்கியை வாங்குவார் அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுலேயும் குறிப்பாக சீமானவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே நாம் தமிழ் கட்சி இந்தந்த பகுதிகளில் இவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்றதுல துவங்கி படிப்படியாக நாம் தமிழ் கட்சியும் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக நம்ம அவங்களையும் கணக்கில் எடுத்தே ஆகணும் அப்படின்றதுல ரவீந்திரன் துரைசாமியோட பத்திரிகை தர்மம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்களை ஈர்த்திருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலை இல்லாமல் ஒருதலை பட்சமாகவே கருத்து கணிப்பில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் சீமானை குறித்து ஏதாவது கேள்விகளை நெறியாளர்கள் தெரியாம கேட்டுட்டா கூட அந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு ரொம்பவே நாம் தமிழ் கட்சியை புறக்கணித்து மட்டுமே பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனால நாம் தமிழ் கட்சி மேல மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈடுபாடே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமாக அந்த தருணத்தில் இருந்த பத்திரிகையாளர்கள் நாம் தமிழ் கட்சி குறித்து பேசாத ஒரு காரணத்தினாலையும் எல்லா தலைவர்களுமே அது ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு ஒதுக்கின காரணத்தினாலையும் மக்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மை அப்படின்னு நம்பிட்டு ரொம்ப காலங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவையோ ஓட்டுகளையோ போடாமே வந்துருந்தாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே, தராசு ஷாம், சவுக்கு சங்கர் இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நகர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கணித்து தமிழ் தேசிய அரசியலை சீமான் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் அதற்கு பிறகு மாணவர்கள் மத்தியில் சீமான் சொல்லக்கூடிய அரசியல் வெகுவாக கவர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இதற்கு பிறகுதான் மக்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் செவிசாய்க்கவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வகையில் ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே சீமானை குறித்த எல்லா நகர்களையும் ரொம்பவே சரியாக கணித்து சொல்லக்கூடிய நபராகவே இருக்காரு. தற்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஓட்டு எங்கிருந்து சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவான ஒரு விளக்கமாக ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 4% ஓட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக கட்சியுடைய ஓட்டு அப்படின்னும், ஏன்னா இவர் எடுத்திருக்கக்கூடிய நேரடி கருத்து கணிப்புகள்லேயே குடும்பமாக திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் ஓட்டு போட்டிருந்த நிறைய பேர் நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4% நாம் தமிழ் கட்சி திமுக கட்சியுடைய வாக்குகளை சூறையாடி இருக்கு அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்காரு. 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது 4லிருந்து 10-15% உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.